கார்த்திக் தீபா சீரியல் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். தீபாவை வந்து கரெக்டாக வந்து அபிராமி கிட்ட இருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் கார்த்தி. அது மட்டும் இல்லாமல் கூட ஐஸ்வர்யாவையும் வசமாக சிக்க வச்சுட்டாரு நம்ம கார்த்தி அபிராமி கிட்ட. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அபிராமி அம்மா செம கோவத்தில் இருக்காங்க தீபா மேலே. ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வந்து வரலன்னு சொல்லிவிட்டு இவளை எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் அழைச்சிட்டு போகிறது, இவளெல்லாம் நம்பி ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போனால் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. சரி ஆனதாகிடுச்சு. கார்த்தி நம்ம கிட்ட முதல்ல கேட்டிருக்கான் தீபாக்காக. அதை வந்து நம்ம செய்யாமல் இருந்துட்டோன்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி போகிறோம், அதனால் புடவெல்லாம் வாங்கிட்டேன்ல அப்படின்னோன்னே நல்ல புடவையாக வாங்கியிருக்கேன், பட்டு புடவை தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பி ரெடியாகு வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. இவ வந்து அழைச்சிட்டு போகிறீங்களே, என்னை விட்டுட்டு வழக்கமாக என்ன தான் அழைச்சிட்டு போவீங்க, என்னோடய மரியாதையை தட்டி பறிச்சிட்டிங்களே, உங்களை வந்து அவமானப்படுத்துகிறேன் சபையில் வந்து அதுக்குண்டான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அந்த பக்கம் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் வந்து தீபா வச்சுருந்த அந்த புடவை வந்து பட்டு புடவை எடுத்துகிட்டு வெள்ளை புடவை மாதிரி இதை வந்து தூக்கி அந்த புது பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. தீபா வந்து இதை வந்து பெருசாக கவனித்தோன்னா அத்தை கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. அபிராமியம்மா கிளம்பலாமா அப்படின்னு சொன்னோன்னே புடவை எடுத்துக்கிட்டே அப்படின்னோன்னா எடுத்துக்கிட்டேன் இந்த இங்கே பாருங்கன்னு பாக்ஸை காமிக்கிறாங்க. ஆனால் பாக்ஸில் பிரித்து பார்க்காம 2 பேரும் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. காரில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த அபிராமி அம்மா வந்து இந்த புடவையை வந்து கிஃப்ட்டை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. தீபா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்தோன்னே அந்த புடவையை எடுத்து கொடுத்துட்டு இதாம்மா என்னோடய சார்பாக உனக்கு கல்யாண புடவை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்தா அது வந்து வெள்ளை புடவையாக இருக்குது. செம்ம கடுப்பாயிட்டாங்க. உங்களெல்லாம் நம்பி நாங்கள் கூப்பிட்டேன்ல, எனக்கு வந்து இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு அந்த புடவையை வந்து அந்த பொண்ணு வந்து கீழே அபிராமி முன்னாடி கீழே தூக்கி போட்டுடுறாங்க. மரியாதையை வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அபிராமிக்கு செம அசிங்கமாகி போயிடுது. ஒன்னெல்லாம் நான் நம்பி வந்து கார்த்தி சொன்னான்ட்டு உன்னை வந்து பொறுப்பு கொடுத்தேன் பார்த்தியா, என் புத்தியை தான் அடிச்சுக்கணும். உன்னை நம்பி நான் அழைச்சிட்டு வந்ததுக்கு என்னை எவ்வளோ அவமானப்படுத்த முடியும் அவ்வளோ அவமானப்படுத்திட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு தீபாவை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படி நடந்துச்சுன்னு புரியாமல் இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க தீபா. அந்த சமயத்தில் கார்த்தி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. தீபா ஃபோனை எடுக்கலைன்னொன்னே இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அந்த அம்மா பொண்ணோட அம்மா கிட்டேருந்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்து கார்த்தி செம கோவத்தில் வராங்க. வந்தோடனே வந்து அபிராமிலேருந்து மொத்த குடும்பமும் அருண் அசோக் எல்லோரும் இருக்கப்போ வந்து அந்த புடவையை வந்து கீழே வந்து டேபிளில் போடுறாங்க. அம்மா இதாம்மா தீபா வாங்கி கொடுத்த புடவை வந்து இதை வந்து ஐஸ்வர்யா தான் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு செம கோவத்தில் இருக்காங்க நம்ம அபிராமிமா. இதே வேலையாக தான் இவன் வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. தீபாவை வந்து அவமானப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுமா, யார் சரி யார் தப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னோன்னா அதிரடியாக வந்து ஐஸ்வர்யாவுக்கு பல்பு கொடுக்குறாரு நம்ம கார்த்தி. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.